இன்று டிசம்பர் 22 தனுஷ்கோடி புயலோட நினைவு நாள். டெக்னாலஜி வளர்ந்துருக்கிறதுனால எனக்கு உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறதா தான் நினைக்கிறேன். புயலும் போது நாங்கள் அங்கே தான் இருந்தோம். 1964 டிசம்பர் 22 ராத்திரி 12 மணி செவ்வாய்க்கிழமை. ஒரே இருட்டு, ஒரே மழை, எங்கே பார்த்தாலும் குய்யோ முறையான ஒரே சத்தம். வீட்டில் நான், என் தம்பி, எங்கள் அப்பா அம்மா, தாத்தா பாட்டி மட்டும்தான் இருந்தோம். பக்கத்தில் பூந்தராயர் சத்திரத்தில் தான் எங்கள் அப்பா வேலை பார்த்தார். அங்குதான் தங்கி இருந்தார். அப்போ கூட கடல் கொந்தளித்து தண்ணி வந்து கொண்டிருக்கிற சமயம் எங்க அப்பா அங்கேருந்து இடுப்புளவு தண்ணியில தான் வீட்டுக்கு வந்தார். வீட்டுக்கு வந்து கதவை தட்டினான். கதவை தட்டினோட எங்களால கதவை திறக்கவே முடியல. கஷ்டப்பட்டு கதவை திறந்தோன்னா வீட்டுக்குள்ள அவ்வளவு தண்ணியும் வீட்டுக்குள்ள வந்துருக்கு. எங்களுக்கு ஒண்ணுமே புரியல. ஒரே இருட்டு வேற. எங்க அப்பா கடல் பொங்கிட்டு ஊருக்குள்ள எல்லாம் தண்ணி வந்துருக்கு, எல்லாரும் பக்கத்துல இருக்கிற போட்மை ட்ரெயின்ல ஏறின்னு இருக்கா, நீங்களும் வாங்கன்னு கூப்பிட்டா. எங்க அம்மா கர்ப்பிணி, 2 மாசம் கர்ப்பிணியா இருந்தா. நான், எனக்கு 11 வயசு, என் தம்பிக்கு 8 வயசு. எங்க தாத்தா வந்து சேர்ல உட்காந்துட்டு எதை செய்யறதுன்னு தெரியாம உட்காந்துருந்தா. மழை வேற பெஞ்சின்னு இருக்கு, வீடு வேற ஒழுகிறது. எங்க பாட்டி வந்து அந்த இருட்டுக்குள்ளேயே ராத்திரியில கொடையை பிடிச்சிட்டு உட்காந்துருந்தா, நின்றுட்டு இருந்தா. என்ன செய்யறதுன்னே தெரியல. எங்களையெல்லாம் எங்க அப்பா தோல்ல தூக்கிட்டு எங்க அம்மாவையும் கையை பிடிச்சிட்டு ட்ரெயினுக்கு கூட்டிட்டு போனான். ட்ரெயினா பெரிய உயரத்துல இருந்தது. கீழே மண்ணு கூட அரிச்சிருந்தது. தண்டவாளத்துக்கு மேல ட்ரெயின் நின்றுட்டு இருந்தது. எங்க அப்பா எங்களை எல்லாம் காப்பாத்தி ட்ரெயினுக்குள்ள உட்கார வச்சுட்டு எங்க தாத்தா பாட்டியை கூப்பிடுறதுக்கு போனேன். அப்ப கூப்பிடும் போது எங்க தாத்தா பாட்டி, நாங்க வரமாட்டோம், கடவுள் கருணை இருந்தா நாங்க தப்பிச்சுக்கிறோம், நீங்க குடும்பத்தை காப்பாத்துன்னு சொல்லிட்டு வரமாட்டேன்னு சொல்லிட்டா. ராத்திரி கூட தண்ணிக்குள்ளேயே இருந்து ராமராமான்னு சொல்லிட்டு ராத்திரி கூடயே தண்ணிக்குள்ளேயே இருந்துட்டா. மறுநாள் விழுந்ததுக்கு அப்புறம் எப்படியோ தப்பிச்சுட்டா அவ. எங்க அப்பா வருத்தப்பட்டுக்கிட்டே காப்பாத்தி ட்ரெயினுக்குள்ள ஏறிட்டா. ட்ரெயினும் ஒரே ஈரம், மார்கழி மாசம் வேற, குளிர் வேற, விடவிடத்துன்னு இருந்தது. ட்ரெயின் ஆடிட்டு வேற இருந்தது. எப்ப விழுமான்ற பயம். எல்லாரும் அழுதுகிட்டு சாமியை வேண்டிக்கிட்டு தான் இருந்தோம். மறுநாள் காலையில பொழுது விழிஞ்சது. 6 மணி ஆயிடுச்சு. 6 மணி ஆனோன்னு எங்க பார்த்தாலும் மரக்கட்டை மாதிரி புறங்களா கிடந்தது. ஆடு, மாடு, கோழி எல்லாமே செத்து கிடந்தது. என்ன செய்யறதுன்னே தெரியல எங்களுக்கு. பயந்துகிட்டே இருந்தோம். எங்க பார்த்தாலும் பிணக்குவியல் தான். சோறு தண்ணி இல்லாம 6 நாள் அப்படியே தான் கிடந்தோம். ட்ரெயின்ல 6 பெட்டி தான். இந்த 6 பெட்டிக்கு இருக்கிறவ மட்டும்தான் தப்பிச்சோம். வேற யாருமே தப்பிச்ச மாதிரியே தெரியல. தகவல் சொல்றதுக்கும் யாருக்கும் முடியல. எப்படியோ தகவல் தெரிஞ்சு விமானத்துல இருந்து எங்களுக்கு உப்புமா பொட்டலம் போட்டா. அந்த உப்புமா பொட்டலமும் பாதி தண்ணிக்குள்ள வந்து கடலுக்குள்ள, பாதி தான் மண்ணுல வந்து மண்ணு உப்புமாவும். அந்த மண்ணு உப்புமாவை தான் நாங்க சாப்பிட்டோம். தண்ணி குடிக்கிறதுக்கு தண்ணி கூட கிடைக்கல. அதான் தண்ணி உப்பு தண்ணியா போயிடுச்சு. அப்பதான் இங்க இருந்த சாரதா கப்பல் வந்து எங்களெல்லாம் கூட்டி அப்படியே எங்களை உறுத்தின புடவையோட எங்க அம்மாவே எங்க அப்பாவே எல்லாரையும் கூட்டிட்டு வச்சு. எங்க தாத்தா பாட்டியும் அதுக்கு அப்புறம் தான் கூட்டிட்டு வந்தா. முதல்ல கூட்டிகிட்டே வரல. அப்புறம் எங்களை மண்டபம் கேம்புங்கிற இடத்துலதான் தங்க வச்சா. அப்போதான் முதலமைச்சரா இருந்தவர் வந்து பக்தவத்சலம் தான் இருந்தாரு. கவர்னரா இருந்தவர் கிருஷ்ணராமேத்தி அந்த இடத்துக்கே வந்து எங்களுக்கெல்லாம் சாப்பாடையும் கொடுத்துட்டு இதையும் கொடுத்தார், ட்ரெஸ்ஸும் கொடுத்தார். அந்த ட்ரெஸ்ஸை தான் எல்லாரும் வாங்கி போட்டுக்கிட்டோம் நாங்க. வேற என்ன செய்யறதுன்னே தெரியல. அப்பதான் எங்க அத்தை வந்து போன்ல வத்திராயிருப்புல வாங்கன்னு சொல்லிட்டு எங்க அத்தை தான் கூப்பிட்டுருந்தா. அத்தை கூப்பிட்டதுனால எங்க வத்திராயிருப்புக்கு அந்த அகதிகள் அந்த சீட்டை வச்சுட்டு அகதிகள் சீட்டெல்லாம் கொடுத்தா எங்களுக்கு. அந்த சீட்டை வச்சுட்டு வத்திராயிருப்புக்கு வந்தோம். எல்லாருமே எந்த உயிர் சேதமும் இல்லாம எங்க அத்தையாத்துக்கு வந்து எங்க அத்தையாத்துல தான் தங்கி இருந்தோம். அப்போதான் சத்திரங்கட்டிக்கார எங்க அப்பாவுக்கு கேர்ள்ஸ் ஸ்கூல்ல வேலையை போட்டு கொடுத்தா. அப்புறம் நானும் படிச்சுட்டு அந்த ஸ்கூல்லயே படிச்சுட்டு வேலையும் பார்த்தேன். எங்க வாழ்க்கையில ஒளியாச்சினவா அவா தான். அந்த நன்றியை நாங்க என்னைக்குமே மறக்க மாட்டோம். அதே பள்ளிக்கூடத்துல நான் படிச்சு 35 வருஷமா வேலையும் பார்த்தாச்சு, ஓய்வும் பெற்றாச்சு. 12 வருஷம் ஆயிடுச்சு. இதோட என் குழந்தைகளுக்கும் என் பேர குழந்தைகளுக்கும் இந்த கதையை சொல்லும் போது நிஜ கதையை எல்லாத்தையும் பகிர்றதுலையும் சந்தோஷப்படுறேன், நிகழ்கிறேன். நன்றி, வணக்கம்.